இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். Happy birthday to you. Happy birthday, dear Neeti. Happy birthday to dear Neeti. Happy birthday to you. இந்தா சாப்பிடு. மம்மி இதோ அக்காக்கு சில்வர் ஜூபிலி ஆயிடுச்சு. இனிமே அடுத்து முதுமை தான் வரும் அக்காவுக்கு. சும்மா இரு, ரொம்ப பேசாத. இன்னும் பாரு, அம்மா கூட கிழவி ஆகல. அவங்களோட ஸ்கின்ன பாரு, ரொம்பவே பிரகாசிக்குதுல. ஐ விஷ் நானும் இதே மாதிரி இருக்கணும்னு. வாலு பொண்ணு, உனக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, நீ என்னை விட ரொம்ப அழகா இருக்க. அழகாலாம் இல்ல, குரங்கு மாதிரி இருக்கா, குரங்கு மாதிரி. மம்மி நீங்களே சொல்லுங்க. இந்த ராத்திரியில வந்து யாரு பெல் அடிக்கிறது? அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. 12 மணி ஆயிடுச்சுல. நான் பாக்குறேன். அட குரங்கு நில்லு. முதல்ல உன் மூஞ்சியை க்ளீன் பண்ணிட்டு போ. சும்மா சும்மா என்ன அடிக்கிறா. அடிப்பேன். நித்திஜா என்னோட அதிர்ஷ்டத்தோட சாவி, என்னோட முதல் காதல். ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் செத்தே போயிருவேன். இப்படி வெளியிலேயே தான் நின்னுட்டு இருப்பியா, இல்ல உள்ள வருவியா? எனக்கு பயமா இருக்கு. உள்ள வா. எப்ப சந்திச்சீங்க? மார்ச் 21, 2 வருஷத்துக்கு 2017. முன்னாடி. அப்புறம் முதல் தடவை பார்த்ததுமே காதல் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீதி கூட ஹெச்ஆர்ல இருக்கியா? ஆண்டி இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். என் பொண்ண உன்னால சந்தோஷமா வச்சுக்க முடியுமா? ஏன்னா நீதி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அதிகமான பொறுப்புகளை சுமந்திருக்கா. இவளோட 10 வயசுலயே இவ அப்பா போய் சேர்ந்துட்டாரு. வீட்டுக்கு மூத்த மகளா வீட்டோட பொறுப்புகளை பாத்துக்கிட்டா. அப்புறம் ஒரு அக்காவா பொறுப்புகளை ஏத்துக்கிட்டா. வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் இப்ப இவதான் பாத்துட்டு இருக்கா. என்னோட விருப்பம் என்னன்னா, எதிர்காலத்திலேயாவது இவ நிம்மதியா இருக்கணும். ஆண்டி, எனக்கு எல்லாம் தெரியும். எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா என்னால ஒரு விஷயம் மட்டும் ப்ராமிஸ் பண்ண முடியும். என்னன்னா, நீதியோட எல்லா பொறுப்புகளையும் நான் ஏத்துக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷத்தையும் இவளோட காலடியில வைப்பேன். எப்பவுமே இவ கண்கள்ல இருந்து கண்ணீர் வர விட மாட்டேன். மாமா, இந்த டைலாக் எந்த படத்துல வருது? அது வந்து மச்சான், எல்லாம் என் மனசுல இருந்து வந்தது. உங்களுக்கு இதை கத்துத்தரேன். ஒருவேளை நீங்க யாரையாவது ப்ரொபோஸ் பண்ணணும்னா அப்போ. உனக்கு சஜல பிடிச்சிருக்கா? ஆமா மம்மி. அப்படின்னா சரி சஜல், நீட்டி மேல உனக்கு இருக்கிற விருப்பத்தை உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு. அப்புறம் அவங்க நம்பரை என்கிட்ட கொடுத்துடு. தேங்க்யூ சோ மச் ஆண்டி, தேங்க்யூ சோ மச். Thank you மம்மி. ஓகே, I love you. I love you செல்லம். அந்த கோச்சா? அதுவா? ஆமா இதான் S1. அப்புறம் மச்சான், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட சிப்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ்? ஆண்டி, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல இல்லப்பா. மாமா போது நிறுத்துங்க. அம்மா தான் உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன? பைத்தியம், உன் விளையாட்டுத்தனத்தை நிறுத்தவே மாட்டியா? பொடி குரங்கு. நீ ரொம்ப தாண்டா சேட்டை பண்ற. சரிப்பா, நீ உன்னோட உடம்ப பாத்துக்கோ. ட்ரெயின் கிளம்ப போகுது. பை கண்ணா, டேக் கேரா. மம்மி. மச்சான் வா. அம்மாடி, உடம்ப பாத்துக்கோ. என்ன? பைப்பா, பாய். சரி சரி, சீக்கிரம். நீங்களும் உடம்பு பாத்துக்கோங்க. ஆஹா, பாய். Bye.
ஏய் கண்ணு தெரியல உனக்கு? ஏய் ஏய் என்ன தைரியம் தான் மேல கை வைக்கிறா? சஜல் விடு, சஜல் விடு, ஒண்ணும் இல்ல விடு. தப்பு நடந்துருச்சு. சஜல் வா போலாம், பாத்து போங்க. நீ எதுக்கு இவ்ளோ சஜல் நல்லவளா இருக்க? புரிஞ்சுக்கோ. அவன் உன்னை தொட ட்ரை பண்ணான்னு கிளியரா சஜல், தெரியுது. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவரோட கண்டிஷனை முதல்ல பாரு. ஏற்கனவே அவரோட கால் உடைஞ்சிருக்கு. அவர் லைஃப்ல நிறைய கஷ்டத்தை பார்த்திருப்பாரு. இப்ப தெரியாம தான் கைப்பற்றிருக்கோம், விடு. வா செய்யலாமா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. முட்டாள், இதை செஞ்சுதானே ஆகணும். எனக்கு வெக்கமா வருது. அப்புறம் கம்ஃபர்டபுளாவும் இல்ல. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? வாடி. ஆனா இல்ல. சொல்றத கேளு, ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணு. பட் வாட்லாம் எதுவும் இல்ல. இந்தா ஃபோன் பண்ணு. நிதின், யாருப்பா ஃபோன் பண்றா? அம்மா, அக்கா ஃபோன் பண்றா. அக்கா. ஹாய் நிதின், எல்லாம் அங்க சரியா இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நேத்து சஜலோட வீட்டுக்கு போனீங்களா? ஆமாக்கா, அது வந்து அப்போ பாத்துட்டு வந்து நீ எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. புரியலக்கா. நான் அதை உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு. நிதின், ஒன்னும் பிரச்சனை இல்லல? நிதின், பேச ஏதாச்சும். ஒன்னும் பிரச்சனை இல்லல? இப்போ எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சஜலோட ஃபேமிலி என்ன வேணான்னு சொல்லிட்டாங்களா? நிதின், பேச ஏதாச்சும். ஏன்னா நான் ஒண்ணு உன்ன மாதிரி முட்டாள் இல்ல. உன் கல்யாண விஷயத்தை இவ்வளவு கேஷுவலா கேக்குற நீ. நம்ம கலாச்சாரம் எங்க போச்சு? முட்டாள். குடு, போனை குடு, நான் பேசுறேன். அக்காவை பாருங்களேன். ஹாய்மா. எப்படிமா இருக்க? மா, அடிங்க அவன. அடி. அட, என்ன பண்றதுமா, நேத்து நாங்க வர லேட் ஆயிடுச்சு. எந்திரிச்சதும் லேட்டு. இப்பதான் நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். எப்படியோ அங்க எல்லாம் நல்லபடியா பேசி முடிச்சாச்சு. எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா அம்மா, இவன் இருக்கான்ல, அவனை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட போன கூட. வணக்கம் ஆண்டி. வணக்கம்ப்பா, எப்படி இருக்க? ஆண்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுப்பா. அது எல்லாம் உறுதியாயிடுச்சுன்னா நானும் உங்களை மம்மின்னு கூப்பிடலாமா? இல்ல. சண்டேக்கு அப்புறம். ஏன்னா நானும் உன்னோட மம்மி டாடியும் யோசிச்சு வச்சிருக்கோம். இந்த வர சண்டேவே உறுதிப்படுத்திட்டு அன்னைக்கே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து 1-2 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடுறோம். இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆண்டி, சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. இங்க பாருப்பா, நீங்க 2 பேரும் வெள்ளிக்கிழமையே அங்க இருந்து கிளம்பிருங்க. அப்பதான் ஏற்பாடு பண்ண 1-2 நாள் கிடைக்கும். சரி ஆண்டி, நாங்க லீவ் எடுத்துட்டு சண்டைக்கு முன்னாடியே அங்க வந்துடுறோம். Bye, பை ஆண்டி. பை நிதின். ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. இது நிதிஷ் சஜலோடைய என்கேஜ்மெண்ட்டுக்காக. அப்புறம் நிக்கிக்கு கிடைச்சிருக்கிற ப்ரமோஷனுக்காகவும். சியர்ஸ். சஜல், டேய், நிக்கிக்கு உனக்கு முன்னாடி ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. பொறாம ஒண்ணும் இல்லையே? கண்டிப்பா இல்ல. ப்ரௌடா ஃபீல் பண்றேன். என்னோட விருப்பம் என்னன்னா நித்தி இன்னும் உயரத்துக்கு போகணும். வாய்க்கு வந்தபடி பேசுறான். ஷட் அப். சஜல் இஸ் மை லக்கி சாம். 2 வருஷமா இந்த ப்ரமோஷன் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சஜல் வந்த உடனே பாரு. லக்கி சாம் தான், ஒத்துக்கிறேன்.
பாருப்பா ட்ரிங்க்ஸ் முடிஞ்சிடுச்சு. காலையில ஆபீஸ்க்கு வர போக வேண்டியிருக்குப்பா. ஓ. சரி நாங்க கிளம்புறோம். ஓகே ஓகே the party is over. பாய், போயிட்டு கால் பண்ணுங்க. Wish you all the best. தேங்க்யூ. Bye. பாய் பாய். நல்லா இருந்ததுல பார்ட்டி. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அட ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா, நம்ம ட்ரெயின் பிடிக்கணும். டைம் என்ன? வா வா ஓ மை கிளம்பு. காட், சரி வா. வெயிட்டர். போறதுக்கு மனசே வரல. ஆனா போய் தானே ஆகணும். எப்படியும் நான் நாளைக்கே வந்துட போறேன். ஹேய் ஹேய், கண்ணு தெரியல உனக்கு? ராத்திரி ஏன் டிக்கெட் போட்ட சொல்ல? சஜல், நைட் தான் டிக்கெட் கிடைச்சது, வேற வழியே இல்ல. உனக்கு தெரியும்ல மம்மியோட மருந்தெல்லாம் வாங்கணும்னு. நேத்து வாங்கவே இல்ல, எனக்கு அவைலபிளே இல்ல. நான் பார்த்து வச்சுட்டேன், வாங்கிட்டு வந்துடுறேன். நான் பேசாம இங்கே இருந்துறேனே, எனக்கு போக பிடிக்கல. சஜல் விடு, இங்க இருந்து கிளம்பு. பைத்தியக்காரத்தனமா பண்ணாத, கிளம்பு. அப்படியா? நான் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறேனா? அப்போ நீ ராத்திரி கிளம்பி வர போறியே, அதுக்கு பேர் என்ன? சஜல், இந்த காலத்து பொண்ணுங்க அவங்களோட சேஃப்டில கவனமா இருக்காங்க. அப்படியா? பை த வே, இந்த காலத்து பொண்ணுங்க தங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு கிளம்பும் போது கன்னத்துல கிஸ் கொடுப்பாங்க. ஓ ஹலோ, அப்படிலாம் எதுவும் நடக்காது, எதுவும் கிடைக்காது, கிளம்பு. இப்படி அநியாயத்துக்கு காய விடுறிய. பரவாயில்ல. I love you. பத்திரமா இருக்கணும். லவ் யூ. Love you. Bye. போறதுக்கு மனசே இல்லடா. கிளம்பு. சரி நீ கிளம்பு, லேட் ஆயிட்டு இருக்கு. சரி 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 கிளம்பு. பாய். Bye. தேங்க்யூ எடுத்ததுக்காக. ஆமாப்பா, லஞ்ச் பண்ணிட்டு தான் போவேன் மெடிசன் வாங்க. அதுக்கப்புறம் பேக்கிங். பாய். அப்ப சரி, நான் ஈவினிங் கால் பண்றேன். பாய். லவ் யூ. பாய். ஹலோ. நான் உங்ககிட்ட பிளவுஸ் கொடுத்தேன்ல, அதை தச்சிட்டீங்களா? அப்படியா? சரி சரி, நான் ஆஃப்டர்நூன் மேல வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. ஓ காட், ரொம்ப டயர்டா டயர்ட் ஆனதெல்லாம் Oh சரிதான். God. போய் பிளவுஸ் ட்ரை பண்ணு. எனக்கு அப்படியே ஒரு கம்ப்ளீட் லுக் பார்க்கணும். வாவ், எப்படி இருக்குடி? சி, இது கொஞ்சம் ஹெவியா ஒன்றும் இல்லைல்ல? இல்லையே, கரெக்டா தான் இருக்கு. பாரு, வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே. சரி, ட்ரை பண்ணலாம். இத பாரு. வாவ், ஸ்மைல். இங்க பாரு. சரி சரி, போட்டோ காட்டு. வாவ், ரொம்ப நல்லா இது இருக்கு. அழகா இருக்குல்ல? அப்புறம் மேரேஜ் டேட் தெரிஞ்சோனே நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். லீவுக்காக அப்ளிகேஷன் முன்னாடியே கொடுத்துட்டு வந்துடணும். அப்படியே ஆகட்டும் பேபி. இப்ப சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆகுது. ஓ காட், 7:30 ஆயிடுச்சு.
மம்மி நல்லதா போச்சு. இப்பதான் ட்ரெயின்ல ஏறினேன். அம்மாடி, நான் தான் உன்கிட்ட சொன்னல ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு. இன்னைக்கு இல்லம்மா, நான் ட்ரெயினை விட்டுருப்பேன். ஏன் நீ டைம்க்கு கிளம்பலையா என்ன? எனக்கு தெரியும். எனக்கு புரியல, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த? ஐயோ மம்மி, நான் விட்டுருப்பேன் தான் சொல்ல வந்தேன். ஆனா விடலல்ல. இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இன்னும் 3 ஹவர்ஸ்ல வந்துருவேன் மம்மி. 12:55 ட்ரெயினோட டைம். எவ்வளவு லேட் ஆகும் நீ வந்து சேர்றதுக்கு? மம்மி ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் வந்து சேர்ந்துருவேன். சரிம்மா கேளு, நான் நிதின் கிட்ட சொல்லிட்டேன். அவன் உனக்காக ஆட்டோ பிடிச்சிட்டு வருவான். நித்தினா இப்ப பாருங்க என்ன டிராமா பண்ண போறான்னு. அட, எந்த டிராமாவும் போட மாட்டான். அவன் உன் தம்பி. எனக்கு தெரியும், தம்பி அவன். அப்புறம் கேளு, உனக்கு பக்கத்துல சரியான ஆளுங்க தானே இருக்காங்க? இருக்காங்க மம்மி. நான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா வந்து சேர்ந்துருவேன். அப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கணுமா, சரியா? சரிங்க மம்மி, நான் கால் பண்றேன். பாய் பாய். பாய். ஆக்சுவலி நான் தனியா வரேன்னா மம்மிக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமா இருக்கு. ஆமாமா, அம்மானா கவலைப்படதான் செய்வாங்க. இப்பெல்லாம் என்னென்னமோ நடக்குது. நீ வேற தனியா டிராவல் பண்ற. அம்மா கவலைப்படதானே செய்வாங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப என்னென்னமோ நடக்குதுல. நீங்க தனியா வந்து? இல்ல, நான் தனியா வரல. என்னோட ஹஸ்பண்டோட வந்திருக்கேன். அவங்க நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க, அதனால அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. ஸ்டேஷன் வரும்போது வந்து பிக்கப் பண்ணிப்பாரு. அப்படியா? சரி, நீங்க லாஸ்ட் ஸ்டேஷன்ல இறங்குவீங்களா? இல்ல, பைத்தூல் இல்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லயே நாங்க இறங்கிடுவோம். யாராவது ஒருத்தர் பேத்தூர் வரைக்கும் வருவாங்கல்ல. நீ பைத்தூல் போறியா என்ன? ஆமா. ஓகே, 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பைத்தூல் வந்துற போது. அதனால நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க தான் உங்க கூட வரப்போறோம்ல. யாராவது உன்னை கூட்டிட்டு போக வராங்களாமா? என்னோட தம்பி வரான் என்ன கூட்டிட்டு போக. ஓ, அது ரொம்ப சரிமா. ஏன்னா நைட் டைம் இல்ல, யாராச்சும் வந்து கூட்டிட்டு போகணும். நிதின், நிதின், போதும் நிறுத்து கண்ணா. நீ உன்னோட அக்காவை கூட்டிட்டு வரதுக்கு ஸ்டேஷனுக்கு போ. மம்மி அவளே வந்துருவா. சஜலுக்கு கால் பண்ணுவோம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்போ வாக் பண்ண வெளியில வந்திருக்கேன். அப்படியா? வாக் பண்றதுக்கா இல்ல என்கிட்ட பேசுறதுக்கா? உன்கிட்ட பேசுறதுக்கு தான். அது உனக்கு தான் தெரியும்ல, எங்க வீட்ல பிரைவசியே இல்லைன்னு. பிரைவசி தான் உன்னோட ரூம்ல உனக்கு கிடைக்கும்ல. அப்புறம் உறுதியானதுக்கு அப்புறம் எல்லாம் பண்றதுக்கும் பெர்மிஷன் கிடைச்சிரும். பாரா, பெர்மிஷன் கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைக்காது. கூட என்கிட்ட மொபைல கொடு. பிடிச்சிருக்கா உனக்கு? இங்க பாரு, உனக்கு நிச்சயதார்த்தம் ஆகும்போது இதை விட உனக்கு அழகா மருதாணி போட்டு விடுவாங்க. உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சாமா? அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ். ஓ, ஸ்டேஷன் வந்துடுச்சு போல இருக்கே. ராஷி, கெட் ரெடி. ஸ்டேஷன் வந்துடுச்சு பாருமா. அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம இறங்கணும். ஓகேம்மா, கவனமா இரு. நீ மட்டும்தான் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற. கொஞ்ச நேரத்துல உங்க ஸ்டேஷனும் வந்துடும். நான் கிளம்புறேன். ஓகே, பாய். தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ. பாய் சொல்லுமா. பார்த்து வாமா. பாய். மம்மி, ஆக்சுவலி பேட்டரி டெட் ஆக போகுது. நான் 20 நிமிஷத்துல வந்துருவேன். சரி.
ஹலோ. சரி, இதோ வந்துடுறேன். மம்மி, மம்மி, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். கதவை நல்லா லாக் பண்ணிக்கங்க. என்ன வேணும்? சரி, இதோ கொடுக்குறேன். அண்ணா, நீங்களும் இந்த ட்ரெயின்ல தான் வரீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? தொடாதீங்க. என் கிட்ட வராதீங்க, போங்க. ஒரு தடவை எதுக்கு இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. தள்ளி போங்க. என் கிட்ட வராதீங்க. என் மேல கை வைக்காதீங்க. தள்ளி போங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? செல்லம், என் கூட முதல் ராத்திரியை வச்சுக்க. அண்ணா, ப்ளீஸ். நான் தட்டி யாரையாவது கூப்பிடுவேன். என்ன கேட்க மாட்டியா? சீ, உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். போடேன். அண்ணா, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் என்ன தொடாதீங்க. ஒரு தடவை, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஒரு தடவை தானே. சீ. நீ கத்துறது கேட்டு யாரையும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன்ல. நான் சொல்றத கேளு. வந்துடு, வருமர வந்துடு. ஒரே ஒரு தடவை தானே. நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? ஒரு தடவை வாயேன். நீ வரமாட்டேங்கிறல்ல, ஒரே ஒரு மரதர் வந்து அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன். வாயேன், வாயேன். நான் சொல்றத கேளு. உன்னை கோவப்படுத்தார மறுபடியும் மறுபடியும். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நீ வரமாட்டியா? ஒரே ஒரு முறை வந்துடு. நான் அப்புறம் உன்னை போக விடுறேன். என்ன தம்பி, ஏன் இப்படி பண்ற? ஆனா அங்க ஒரு பொண்ணு ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சிட்டா. ஆர்பிஎஃப் வந்துருவாங்க, எல்லா பேசஞ்சர்ஸும் இங்கே மாட்டிக்குவாங்க. இன்னும் 5 நிமிஷம் ஸ்டேஷன் வந்துடும். அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. நீ அந்த பொண்ணுக்கு தான் உயிரை பற்றி கவலை இல்லை, நீ ஏன் ஹீரோவாக பார்க்குற? அடா, இன்னும் 5 நிமிஷம் ஸ்டேஷன் வந்துடும், நீ கவலைப்படாத. யார் நீ? எங்க படிப்பவன் செல்லம்? நீ என் கூட தான் இருந்தாகணும். ப்ளீஸ் என்ன போக விடு. ப்ளீஸ், நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்.
ப்ளீஸ் என்ன போக விடு. என்ன போக விடு. ஓ காட், டைமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அண்ணா, ஆட்டோக்காரண்ணா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அக்கா, அக்கா, அக்கா. அக்கா இந்த கம்பார்ட்மெண்ட் தானே சொன்னா என்கிட்ட. அக்கா, அக்கா, ஆமாம் சார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், ஒரு பொண்ணு கீழே குதிச்சிட்டா. சார் சார், எங்க அக்காவை காணோம் சார். அவளோட லக்கேஜும் ட்ரெயின்ல இல்ல, அவளும் இல்ல சார். ஓ, அக்காவும் அதே ட்ரெயினில் தான் வந்தாங்களா? ஆமா சார், அந்த ட்ரெயின்ல தான் வந்தாங்க. ஈவன் அவ எப்பவுமே ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல தான் சார் டிராவல் பண்ணுவா. ஏன்னா ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர அது ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து தானே கீழே குதிச்சா? ஆமாம் சார், என் 2 கண்ணால் பார்த்தேன். அவள் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்லேருந்து தான் கீழே குதிச்சா. அதுக்கப்புறம் அவள் கூடவே யாரோ இன்னொருத்தனும் குதிச்சான். குதிச்சாளா? ஆமா, ஓடுற ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சிருக்கா. இல்ல சார், அவ அப்படி குதிக்க மாட்டா சார். அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா சார். அதாவது அவளுக்கு நாளைக்கு நாங்க உறுதி பண்றதா இருந்தோம் சார். அவ குதிச்சிருக்க மாட்டா சார். ஓ, சிஸ்டர் கிட்ட லக்கேஜ் இருந்ததுன்னு தானே நீ சொன்ன? ஆமா சார். கிஷன்லா சார், டீம் எல்லாம் கூப்பிடுங்க. ஓகே சார். முடியல, ப்ளீஸ் என்ன விடு, என்ன போக விடு. ப்ளீஸ் என்ன விடு, என்ன போக விடு. ப்ளீஸ் என்ன விடு, ப்ளீஸ் என்ன விடு, ப்ளீஸ் என்ன விடு. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, அக்கா, 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 எல்லா சைடும் நல்லா பாருங்க. அக்கா, ஒரு இடம் விடாம தேடுங்க. அக்கா, அந்த பக்கம் நல்லா பாருங்க. அக்கா,
அந்த பக்கம் பாருங்க. அக்கா அக்கா சார் கொஞ்சம் இங்க வாங்க. இங்க வந்து பாருங்க சார். இங்க ஒரு பொண்ணு கிடக்கா சார். அக்கா 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 எழுந்திருக்கா சார். சார் எங்க அக்காவை பாருங்க சார். அக்கா எழுந்திருக்கா. என்னாச்சுக்கா அவளுக்கு? அக்கா எழுந்திருக்கா. அக்கா இனிமே நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேக்கா. இனிமே உன்னை நான் நல்லா பார்த்துப்பாக்கா. எழுந்திருக்கா. கிஷன் சார் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. பாடியை போர்வையால் மூடுங்க. சரிங்க சார். அக்கா 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 சார் மூச்சு இன்னும் இருக்கு. இது பாருப்பா, கொஞ்சம் நிதானமா இரு. அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்கள கவனமா பார்த்துக்க. அந்த பொறுக்கியை நாங்க நிச்சயமா விட மாட்டோம். உன் அக்காவோட லக்கேஜ் டீடைல்ஸை கிஷன்லால் கிட்ட எழுதி கொடு. சரிங்க சார். ஆம்புலன்ஸ் எப்போ வரும்? சார் இப்போ வந்துடும் சார். நீ அந்த ஆளை பார்த்தேன்னு சொன்னல, அவனோட அடையாளத்தை சொல்லு. சார் இருட்டில் அவன் முகம் எனக்கு சரியா தெரியல. ஆனா அவன் கம்பளி கருப்பு கலர்ல போத்தி இருந்தான் சார். அதை பார்த்தேன். அப்புறம் குச்சி மாதிரி ஏதோ ஒன்று கையில் வச்சிருந்தான் சார். சார் நீங்க கேட்ட ஃபைல் நான் அப்புறமா கூப்பிடுறேன். நான் போபால்ல இருந்து பைத்தூல் வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்க சொல்லியிருந்தேனே, என்ன ஆச்சு? அது ஏதாவது கிடைச்சதா? ரெடியா இருக்கு சார். நான் ஒரு விஷயம் காட்டுறேன், இதை பாருங்களேன் கொஞ்சம். இவனை கொஞ்சம் பாருங்க. இந்த ஒரு ஆள் மட்டும்தான் பைதூல் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின்ல ஏறி இருக்கான். ஆனா நிதி மாதிரியே வெளியே வரல. அவனை பத்தி விசாரிங்க. அவனை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கான். அதோட ஊனமுற்றவன் வேற. இவன் இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லை சார். கிஷன்லால் சொல்லுங்க சார். ஒருத்தன் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்ல, நிதி கீழே குதிச்சான்னு. எஸ் சார். அவன் இன்னொரு விஷயமும் சொன்னால, யாரோ மரத்துக்கு அடையில ஓடினான்னு. அவன் சொன்ன அடையாளங்கள் இதோட பொருந்தி வருதுல்ல. அப்ப இந்த ஆளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். இவனை உடனடியா தேடி பிடிக்க சொல்லுங்க. எஸ் சார். ஒருவேளை இவன் தான் அந்த ஆள்னா, இவன் அந்த லக்கேஜை விற்க கூட முயற்சி பண்ணுவான். சோ இன்ஃபார்மர் கிட்ட தெரியப்படுத்துங்க. எஸ் சார். ஹலோ சார், நீங்கள் ஒரு அடையாளம் என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஆள் இங்கே பேக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஆசாத் மார்க்கெட்டில் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார்.
லக்கேஜ் விற்கிறதுக்கு எதுக்குடா முயற்சி பண்ண? சார் அது பதறக்கேடையிலேருந்து எனக்கு கிடைச்சிச்சு. ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எதுக்குடா ஏறின? பிச்சை எடுக்க போனேன் சார். கால் சரியில்லாத வேணாம், வேற என்ன பண்ண முடியும்? பிச்சை கேட்கவா இல்ல தனியா போற பொண்ணுங்க கிட்ட சில்மிஷம் பண்ணுவா? சொல்றா. சார் ஒரு ஏழியா நீங்க அனாவசியமா மாட்டி விடுறீங்க. நான் சும்மா விட மாட்டேன். நான் கோர்ட்டுக்கு போவேன். எனக்கு எதிராக உங்ககிட்ட ஆதாரமும் கிடையாது. நான் ஏதாவது பண்ணேன்றதுக்கு. ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா கச்சேரி. கிஷன்லால், சார் வண்டி எடுங்க. சார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நித்தியோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கலாம். அவங்க மட்டும் இவனை அடையாளம் காட்டிட்டா அப்புறம் இவனை தூக்குல தொங்க விட வேண்டியது என்னோட பொறுப்பு. எடு. ஹலோ. என்ன? ஓகே சார், சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன். என்னாச்சு? நிதிஜா இறந்துட்டா. வாட்?